ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சிஓஏவோட நியூ சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய எக்ஸாம், அடுத்த எக்ஸாம் டிசம்பரில் வருதுங்க. ஓகேங்களா? டிசம்பர் அண்ட் ஜூனில் தான் எக்ஸாம் மாறி மாறி வர மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசம்பரில் அடுத்த எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இனிமேல் சிஓஏ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுங்க. சிஓஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? குரூப் 4 அண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 இயருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், ஜாப் போனதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் குரூப் எக்ஸாம் வருது இல்லையா? குரூப் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஆகட்டும் 2 ஆகட்டும் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஓஏ நீங்கள் முன்னாடியே முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, சிஓஏ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா. சரிங்களா? இது வந்து ஒரே ஒரு 6 மந்த்ஸ் தான். இது லோயர் கிரேடு அப்பர் கிரேடு அது மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ குயிக்காக முடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான். சரிங்களா? தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ கடந்த முறை கூட ஓல்டு சிலபஸில் நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய ஆன்லைன் அகாடமியில் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வரப்போகுது. இது மட்டும் இல்லை, இது போக இதுக்கு முன்னாடி நிறைய பேட்சஸ் நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போ நியூ சிலபஸில் வரக்கூடிய அடுத்த எக்ஸாம்ஸை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இதோட தியரி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ அது 10 மார்க்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. 10 கொஸ்டின் 20 மார்க்ஸ். தென் மேட்ச் த ஃபாலோயிங் 10 மார்க் கொடுப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 10 மார்க். டோட்டலாக 50 மார்க்ஸ். அதோட பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 20. நீங்கள் 50க்கு 20 எபோவ் எடுத்தீங்கன்னா பாஸ். 20 ஆர் 20 எபோவ். சரிங்களா? இதில் தியரி எக்ஸாமில் புரியுதுங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் வந்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1. அதோட மார்க் வந்து 50. நீங்கள் அது எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கலாம், ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். ஆஃபீஸ் சொல்கிறாங்க ஃபைல் சப்மிஷன் வித் த அவுட்புட். அதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லைனா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் ஷோ பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிங்க இல்லையா, அந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸில் ஏதோ கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிக்கல் கொஸ்டின், நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஸோ அதில் ஸ்க்ரீன்ஷாட் தேவை இருந்தால் அதையுமே நீங்கள் ஷோ பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் ஃபைனல் வரக்கூடிய டிஸ்பிளேவை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதையும் ஷோ பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஃபைல் சப்மிஷன், ஃபைனலாக வரக்கூடிய அந்த இதையும் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ஃபைல் சப்மிஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 50 மார்க்ஸ். பாஸ் மார்க் இதுலேயும் வந்து 20 மார்க்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது போக தமிழ் டைப்பிங் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் இருக்குது. சரிங்களா? தமிழ் டைப்பிங் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங். ஸோ இதில் மேக்ஸிமம் தமிழ் 99 ஃபாண்ட் கீபோர்டு வந்து உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க டைப்பிங் ப்ராக்டிஸில் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு சிஓ எக்ஸாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா நம்ம டைப்பிங் ப்ராக்டிஸ்லேருந்து எல்லாமே எடுத்தாகணும். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தியரி, ப்ராக்டிக்கல் அண்ட் தென் தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங். ஸோ ஈச் செக்ஷன் உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் மினிமம் மார்க் 20. மினிமம் மார்க்ஸ் 20 எபோவ் எடுத்திங்கன்னா தான் பாஸ். ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம படித்தா தான் முடியும். புரியுதுங்களா? ஸோ நம்ம கான்செப்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மார்க் பாஸ் மார்க், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, ஒரு கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா பேஸ் பண்ணி போனோம்னா எதுவாக இருந்தாலும் ஈஸி தான். பழைய சிலபஸில் ஈவன் 10 டேஸில் கூட பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. சரிங்களா? பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 டேஸ் 1 வீக்கில் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதோட கான்செப்ட் நாங்கள் சொல்லிடுவோம். இதிலேருந்து நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க் இவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி போனனால ஈஸியாக அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் ஆன்லைன் வீட்டிலேருந்தே படித்து டிஸ்டிங்ஷன் வாங்கினதுக்கு நிறைய பேர் ரிசல்ட் வந்தப்போ எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன், பார்த்துருக்கலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய ஷார்ட் அண்ட் இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சிஓஏல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஈஸியான விஷயம் தான் சிஓஏ அப்படிங்கிறது. ஆனால் நம்ம படிக்கணும். நம்ம ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து இங்கே கொஸ்டின்ஸாக வரப்போகுது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் சிஓஏ அப்படிங்கிறது. கண்டிப்பாக எல்லாருமே முடிச்சாகணும். டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிஓஏ அப்படிங்கிறது கம்பல்சரி.
ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, நான் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் இருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய பொறுப்பு தான். சரிங்களா?